Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்ஸ் கிராஸ் கோர்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். ஒவ்வொன்றா சிறுக நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்து வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் எண்டு போர்ஷன் அளவுக்கு வந்தாச்சு. ஓகேவா, நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மேக்னட்டிசம் இருக்கும். ஓகேயா, ஒரு சில அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் டிஸ்கவரிஸாக இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் இது மட்டும்தான் நீ பேலன்ஸாக இருக்கும். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபிசிக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவோட டாபிக் வந்து செமிகண்டக்டர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 22. ஓகே, அப்போ 21 பகுதி நம்ம போட்டிருக்கோம். ஒவ்வொரு டாப்பிக்காகவும் தனித்தனியாக ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக கிளாஸ் கோர்ஸாக பார்த்துருக்கோம். இது எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னா NCERT புக்கும் அண்ட் லூசன்ட் ஜிகேல பண்ணதான். அடுத்து இது யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா RRB எக்ஸாமாக இருக்கட்டும், SSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா, இதுக்கு முன்னாடி கேட்டதாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செக் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் டெஃபினட்டாக நீங்கள் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்னைக்கானது நம்ம பார்த்துடலாம். செமிகண்டக்டர், இன்னைக்கான டாபிக் வந்து செமிகண்டக்டர். அப்போ செமிகண்டக்டர் பார்க்கும்போது பேசிக்கான விஷயம் நம்ம பார்த்துருவோம். எலக்ட்ரானிக்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஓகே, எலக்ட்ரானிக்ஸ்ன்றது branch of physics concerned with behavior and movements தான் எலக்ட்ரானிக்ஸ் சொல்றோம். ஓகே, இதோட பிசிக்ஸோடைய பிரான்ச்ல வந்து கன்சர்ன்ட் வித் பிஹேவியர் அண்ட் மூவ்மெண்ட்ஸ், பிஹேவியரையும் மூவ்மெண்ட்டை பற்றி படிக்கக்கூடியதான் எலக்ட்ரானிக்ஸ் சொல்றாங்க. பிஹேவியருடைய மூவ்மெண்ட்ஸ் வித் பிஹேவியர் அண்ட் மூவ்மெண்ட்ஸ் பற்றி படிக்கக்கூடியது எலக்ட்ரானிக்ஸ் சொல்றோம். ஓகேவா, இது எல்லாருக்கும் முன்னாடி நீங்க பார்த்துருப்பீங்க. அடுத்து தெர்மோனிக் எமிஷன்றது, தெர்மோனிக் எமிஷன் இந்த எலக்ட்ரான் மூலியமா இந்த எமிஷன் ஆகுது. எலக்ட்ரான் ஃப்ரம் த ஹீட்டட் சர்ஃபேஸ் மூலியமா நடக்கக்கூடியதா எமிஷன் ஆகுது இல்லையா? எலக்ட்ரான் ஃப்ரம் த ஹீட்டட் சர்ஃபேஸ் மூலியமா வரக்கூடியது தான் நம்ம தெர்மோனிக் எமிஷன் நம்ம சொல்றோம். அந்த எமிஷன்லேயும் எலக்ட்ரான் மூலியமா நடக்குது எமிஷனு. அது வந்து ஹீட்டட் சர்ஃபேஸ் இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை அதை எமிட் பண்ணுது இல்லையா? அதுதான் தெர்மோனிக் எமிஷன் நம்ம சொல்றோம். ஓகே, அப்போ தெர்மோனிக் எமிஷன்றது என்னன்னா ஹீட்டட் சர்ஃபேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரான்ல இருந்து ஒரு எமிஷன் ஆகுது இல்லையா? அந்த எமிஷனை தான் நம்ம தெர்மோனிக் எமிஷன் சொல்றோம். தெர்மல்னாலே நமக்கு தெரியும் ஹீட். ஓகேவா, அதுதான் அப்படி நம்ம ஹீட்டட் சர்ஃபேஸ்ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரானை எமிஷன் பண்ணக்கூடியது தான். ஓகேவா, இந்த பாயிண்ட்ஸ். ஓகே, தென் வந்து முன்னாடி இதெல்லாம் யூஸ் பண்ற போது பார்த்தீங்கன்னா வேக்கம் டீப் மூலியமா தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த தெர்மோனிக் எமிஷன் வந்து இந்த தெர்மோனிக் எமிஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இது ஒர்க் பண்ணது வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா வேக்கம் டீப் மூலியமா தான் நடந்துச்சு. இது வந்து கேட்டிருக்காங்க, ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதாவது தெர்மோனிக் எமிஷன் ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன ஃபர்ஸ்ட்ல பார்க்கும்போது வேக்கம் டியூப் தான். இதுக்கு ரீப்ளேஸாக வந்திருக்கிறது தான் டிரான்சிஸ்டர். ஓகே, நமக்கு ரீப்ளேஸாக வந்திருக்கிறது தான் டிரான்சிஸ்டர் தான். இந்த டிரான்சிஸ்டர் தான் நம்ம சொல்லியிருப்போம் ஒண்டர் பேபி. ஓகே, ஒண்டர் பேபி ஆஃப் எலக்ட்ரான் சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இது. இந்த ஒண்டர் பேபி ஆஃப் எலக்ட்ரான் தான் நம்ம டிரான்சிஸ்டர். இதுக்கு அந்த வேக்கம் டியூப்புக்கு ரீப்ளேஸாக வந்ததான் டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டர் தான் நம்ம சொல்லக்கூடியது ஒண்டர் பேபி ஆஃப் எலக்ட்ரான் சொல்லுவோம். இந்த ஒண்டர் பேபி ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அந்த டிரான்சிஸ்டர் இருக்கு இல்லையா, அது உருவாக்குனது என்ன மெட்டல்ல உருவாக்குனா சிலிக்கானும் ஜெர்மானியம் தான். ஓகே, இது ரெண்டுமே முக்கியமானது. இதுவுமே கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த டிரான்சிஸ்டர் உருவாக்கக்கூடிய மெட்டீரியல் என்ன, மெட்டல் என்ன, அதுல இருக்கக்கூடியது என்னன்னா சிலிக்கான் ஜெர்மானியம். ஓகேவா, இது முக்கியமானதுக்கு இது நோட் பண்ணிக்கோங்க, சிலிக்கானும் ஜெர்மானியம். ஓகேவா, அப்ப செமிகண்டக்டர்ல எலக்ட்ரானிக்ஸ்னா என்ன, எலக்ட்ரானிக்ஸ்னா என்னன்னா பிரான்ச் ஆஃப் பிசிக்ஸ்ல கன்சர்ன் பண்ணக்கூடியது வித் பிஹேவியர் அண்ட் மூவ்மெண்ட்ஸ் பத்தி படிக்கக்கூடியது எலக்ட்ரானிக்ஸ் சொல்றோம். இதுல வந்து தெர்மோனிக் எமிஷன் ஒன்று இருக்கு. அந்த தெர்மோனிக் எமிஷன் என்னன்னா ஹீட்டட் சர்ஃபேஸ்ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரானை எமிஷன் பண்ணக்கூடியதான் தெர்மோனிக் எமிஷன் சொல்றோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட்ல இருக்கிற போது அந்த தெர்மோனிக் எமிஷன்ல ஒர்க்கிங் பிரின்சிபல் இருக்கக்கூடியது வந்து யூஸ் பண்ணது வந்து வேக்கம் டீப் தான் யூஸ் பண்ணாங்க. இப்போ அதுக்கு ரீப்ளேஸா வந்திருக்கிறது இந்த டிரான்சிஸ்டர். ஓகேவா, யூஸ் பண்றது வந்து டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஒண்டர் பேபி ஆஃப் எலக்ட்ரான் சொல்றாங்க. ஓகே, இது இந்த டிரான்சிஸ்டர் உருவாக்கக்கூடிய மெட்டல் பாத்தீங்கன்னா எதுல உருவாக்குறாங்க பாத்தீங்கன்னா சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் மூலியமா உருவாக்குறாங்க. ஓகேவா, இதுதான் இந்த இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த நெக்ஸ்ட் செமிகண்டக்டர்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப முதல்ல கண்டக்டர்னா பார்த்தோம், கடத்தும். ஓகேவா, இண்டக்டர்னா கடத்தாது, கண்டக்டர்னா கடத்தும், இன்சுலேட்டர்னா கடத்தாது, கண்டக்டர்னா எலக்ட்ரிசிட்டியை கடத்தும். நம்ம பார்த்துருப்போம் முன்னாடி நம்மளுடைய சீரியஸ் நீங்கள் ப்ராப்பராக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக அதில் தெரிஞ்சுட்டு நமக்கு சொல்லியிருப்போம். கண்டக்டன்ஸும் இண்டக்டன்ஸும் தெரிஞ்சிருப்போம். ஓகேவா, அப்போ இதில் செமி கண்டக்டர்னா பார்த்தீங்கன்னா கடத்தும்னா கடத்தும் அர்த்தம், அதாவது பார்ஷியலாக ரிலீஸ் பண்ணும், இல்லைனாலும் இல்லை, ஆமானாலும் ஆமாம், அந்த மாதிரி. அப்போ பார்ஷியலாக கடத்துற போது கொஞ்சம் கடத்தும், கொஞ்சம் கடத்தாது, கொஞ்சம் கடத்தும் கடத்தாது. அப்போ நடுநிலையில் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த பார்ஷியலி கண்டக்டர் எலக்ட்ரிசிட்டி இருக்கு இல்லையா, பார்ஷியலி
partially conduct electricity பண்ணுது இல்லையா அதுதான் செமிகண்டக்டர் நம்ம சொல்றோம் ஓகேவா இதுல வந்து ரெண்டு இது இருக்கு இந்த செமிகண்டக்டர் என்னன்னா intrinsic செமிகண்டக்டர் அப்புறம் extrinsic செமிகண்டக்டர் அப்படின்னு ரெண்டு இது இருக்கு ஓகேவா இந்த இதுல செமிகண்டக்டர்ல ரெண்டு இது இருக்கு ஓகேவா எக்ஸ்ட்ரீம் செமிகண்டக்டர்ன்றது என்னன்னா பியூர் ஸ்டேஜ்ல இருந்து வரக்கூடியது ஓகேவா பியூரா எந்த இது இல்லாம பியூரா கிடைக்கக்கூடியது இன்ஸ்டிக்ட் ஓகே இது பியூர் ஓகே அதுதான் இங்க சொல்லிருக்குது பியூர் ஸ்டேட் ஆஃப் த இன்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் ஓகே சப்போஸ் இதுல இருந்து எனக்கு இது வரணும்னா நான் என்ன பண்ணணும்னா ஒரு இம்பியூரிட்டி ஆட் பண்ணணும் ஓகே எக்ஸ்சேஞ்ச் போடணும் இன்ஸ்டன்சியில இருந்து எக்ஸ்ட்ரின்சிக் போகணும்னா ஒரு இம்பியூரிட்டியை ஆட் பண்ணணும் செமிகண்டக்டர்ல ஓகே அது எதுக்குன்னா கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஒரு இம்பியூரிட்டி ஆட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம டாப்பையும் சொல்றோம் இந்த ப்ராசஸ் நடக்குது இல்லையா இதை தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் இது நடக்குது இல்லையா இதுதான் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்றோம் ஓகே இது நடந்திருக்கு இந்த ப்ராசஸ் அதுதான் இந்த எக்ஸ்சேஞ்ச் செமிகண்டக்டர் நம்ம சொல்றோம் ஓகே இந்த ப்ராசஸ் நடந்துச்சுல இது பேர் வந்து டோப்பிங் அதாவது ஒரு இம்பியூரிட்டி ஆட் பண்றாங்க செமிகண்டக்டர்ல அது எதுக்கு கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு வந்து டாப்பிங் சொல்றாங்க ஓகேவா இது வந்து டாப்பிங் சொல்றாங்க இந்த நடக்குது இல்லையா இந்த ப்ராசஸ் நடந்துச்சு இல்லையா இந்த டாப்பிங் ப்ராசஸ் நடந்துச்சு இல்லையா இதுதான் எக்ஸ்ட்ரீம் செமிகண்டக்டர் அதுதான் சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் பியூர் ஸ்டேட்ன்றனா இன்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் நம்ம பார்த்துட்டோம் இதுல பார்க்கும்போது இந்த ப்ராசஸ் ஆஃப் ஆட் இம்பியூரிட்டி டு செமிகண்டக்டர் டு இன்க்ரீஸ் கண்டக்டிவிட்டி இஸ் கால்டு வந்து டாப்பிங் ஓகேவா இந்த டாப்பிங் தான் அதான் இது சொல்லிருக்காங்க இன்ஸ்ட்ரின்ஸ் செமிகண்டக்டர் டாப்பிங் ப்ராசஸ் நடக்குது இல்லையா இது இம்பியூரிட்டியோட நடக்குது இல்லையா டாப்பிங் சொல்லி இதைத்தான் எக்ஸ்ட்ரீம் செமிகண்டக்டர் நம்ம சொல்றோம் ஓகேவா அப்ப டாப்பிங்க்கு எக்ஸாம்பிள் வந்து ஆர்கானிக் காலியம் இது சில நேரம் கேட்டுருவாங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா அப்ப இதோட உங்களுக்கு தெரியும் நார்மலா கொஞ்சம் செமிகண்டக்டர் என்னன்னா இது வந்து பார்ஷியலா கண்டக்ட் பண்ணும் எலக்ட்ரிசிட்டியை ஓகே அதுல ரெண்டு இது இருக்கு இன்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் எக்ஸ்ட்ரீம் செமிகண்டக்டர் இருக்கு இன்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா பியூர் ஸ்டேட் உள்ளது எக்ஸ்ட்ரீன்சிக் செமிகண்டக்டர்னா இதுல வந்து ஒரு ஆட் பண்ணுவாங்க இம்பியூரிட்டி ஆட் பண்ணுவாங்க செமிகண்டக்டர்ல அது எதுக்குன்னா கண்டக்டிவிட்டியோட இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து டோப்பிங் சொல்றாங்க இந்த டோப்பிங் ப்ராசஸ் நடக்குது இல்லையா இதுக்கு தான் நம்ம எக்ஸ்ட்ரீன்சிக் செமிகண்டக்டர் நம்ம சொல்றோம் ஓகேவா அப்ப டோப்பிங்கோட எக்ஸாம்பிள் கேட்பாங்க ஆர்சனிக் அண்ட் காலியம் இது கொஞ்சம் நீங்க மைண்ட் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சில டைரக்டா கேட்கறாங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் செமிகண்டக்டர் அப்ப பார்க்கும்போது அந்த எக்ஸ்ட்ரீம் செமிகண்டக்டர்ல பார்க்கும்போது N டைப் P டைப் அது இருக்கு ஓகேவா அது நம்ம பார்ப்போம் N டைப்னா என்னன்னா மெஜாரிட்டி வந்து சார்ஜ் கேரியர் வந்து எலக்ட்ரான்ல தான் நடக்கும் N டைப் வந்து N வந்து எலக்ட்ரான்ல நடக்கும் ஓகேவா N டைப்னா எலக்ட்ரான் அதுக்கான எக்ஸாம்பிள் இதெல்லாம் டைரக்டா கேட்பாங்க பாருங்க ஆர்கானிக் ஆன்டிமனி பாஸ்பரஸ் ஓகேவா N டைப் உடைய இதெல்லாமே ஆர்கானிக் ஆன்டிமனி பாஸ்பரஸ் ஓகேவா இது நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் ஓகே விட்டுறாதீங்க முக்கியமானது ஓகே விட்டுறாதீங்க இது டைரக்டா கேட்பாங்க இதெல்லாம் எப்படி கேட்பாங்கன்னா இந்த இதில் ஆர்கானிக் கொடுத்துட்டு இது வந்து P டைப் N டைப்பா P டைப் செமிகண்டக்டரா N டைப் செமிகண்டக்டரா அப்படின்னு கேட்டுருவாங்க அதை நோட் பண்ணிக்கணும் நீங்க ஓகே அதுக்கு தான் இந்த முக்கியமா நம்ம சொல்றது வேணும்ன்றது அதே மாதிரி மேஜர் இதுல வந்து ஹோல்ஸ் ஓகே இங்க வந்து எலக்ட்ரான் இங்க வந்து ஹோல்ஸ் இதுவே முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுல இருக்குது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் நல்லா நோட் பண்ணிங்க P டைப் நீங்க பார்க்குற போது மேஜர் யூஸ் பண்ணது ஹோல்ஸ்ல தான் இதுல வந்து மெயினான இது வந்து போரான் காலியம் இண்டியம் ஓகே இதுதான் இந்த முதல்ல P டைப்ல அப்ப A டைப்பும் N டைப்பும் உங்களுக்கு தெரியணும் P டைப்பும் தெரியணும் முக்கியமான இதெல்லாம் எக்ஸாம்பிள் தான் டைரக்டா வச்சு கேட்டிருப்பாங்க ஓகே இதை நீங்க பாத்துக்கோங்க மெயினா பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் அதுலயும் செமிகண்டக்டர் யூஸ் பண்ணக்கூடிய சோலார் செல் என்னன்னு பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய சோலார் செல் பாத்தீங்கன்னா சிலிக்கான் ஓகே சிலிக்கான் தான் செமிகண்டக்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய சோலார் செல் தான் சிலிக்கான் தான் யூஸ் பண்றாங்க அது வந்து நோட் பண்ணிக்கணும் ஓகே அப்ப N டைப் வந்து மேஜரா எலக்ட்ரிக் கேரியர்ல இருக்கு சார்ஜ் கேரியர்ல இருக்கக்கூடியது எலக்ட்ரானு அதே இது P டைப்ல வந்து ஹோல்ஸ் N டைப்ல வந்து ஆர்கானிக் ஆன்டிமனி பாஸ்பரஸ் அதே மாதிரி P டைப்ல வந்து போரான் காலியம் இண்டியம் ஓகேவா இது மூணுமே உங்களுக்கு தெரியணும் ஓகே செமிகண்டக்டர் யூஸ் பண்ணக்கூடிய சோலார் செல் பாத்தீங்கன்னா சிலிக்கான் ஓகே இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே விட்டுறாதீங்க ரொம்ப முக்கியமானது ஓகே விட்டுறாதீங்க இதுல நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் இதுல இருக்கு ஓகேவா இந்த நெக்ஸ்ட்
ஐசி இன்டகிரேட்டட் சர்க்யூட் சிப் இருக்கு இல்லையா, ஐசி சிப்னு சொல்றோம்ல, இது வந்து எலக்ட்ரானிக் சர்க்யூட்ல செமிகண்டக்டர் யூஸ் பண்ணுவாங்க, எலக்ட்ரிக் சர்க்யூட்ல செமிகண்டக்டர் யூஸ் பண்ணக்கூடியது அந்த ஐசி சிப். ஓகேவா, இந்த இன்வென்ட் பண்ணவர் பார்த்தீங்கன்னா ஜோக் கில்பே. ஓகேவா, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கேட்டதான், இது மறந்துடாதீங்க, நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா, ஐசி சிப்பை டிஸ்கவர் பண்ணவர் யாரு, இன்வென்ஷன் பண்ணவர் யாரு அப்படி கேட்டிருப்பாங்க, ஜோக் கில்பே. ஜோக் வந்து கில்பே தான் பண்ணியிருக்காரு. ஓகேவா, அப்போ இந்த ஐசி சிப் மேட் பண்ணக்கூடிய மெட்டீரியல் எதுனா ஜெர்மானியம் அண்ட் சிலிக்கான். ஜெர்மானியம் அண்ட் சிலிக்கான். ஓகேவா, ஜெர்மானியம் சிலிக்கான்ல தான் பண்றது. ஓகேவா, மறந்துடாங்க. அப்ப ஐசி சிப் வந்து எது பண்றாங்க, எலக்ட்ரிக் சர்க்யூட்ல வந்து செமிகண்டக்டரா பயன்படுத்துறாங்க. ஓகே, இது இன்வென்ஷன் பண்ணது வந்து ஜாக் கில்பே. ஓகே, இந்த ஐசி சிப் வந்து உருவாக்கக்கூடிய மெட்டல்ஸ் எதனால உருவாக்குறாங்கன்னா காலியமும் சிலிக்கான் மூலியமா உருவாக்குறாங்க. ஓகேவா, அப்ப இந்த இதுல நம்ம என்னென்ன பார்த்தோம், செமிகண்டக்டர் என்னன்னு பார்த்தோம். அந்த செமிகண்டக்டர்ல ஃபர்ஸ்ட் வரும்போது வேக்கம் டியூப் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர், இந்த டிரான்சிஸ்டர் வந்து வண்டர் பேபின்னு சொல்றாங்க. ஓகேவா, அந்த வண்டர் பேபி அப்படின்னு நமக்கு சொல்றாங்க இல்லையா. அந்த வண்டர் பேபி டிரான்சிஸ்டர் உருவாக்கக்கூடிய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம். ஓகேவா, அடுத்து வந்து செமிகண்டக்டர் நம்ம பார்த்தோம். செமிகண்டக்டர் பார்ஷியலா தான் கரண்ட் வந்து ரிலீஸ் பண்ண, கண்டக்ட் பண்ணும். ஓகேவா, ரிலீஸ் பண்ணும். ஓகேவா, அப்ப அந்த பியூஸ் இதுல ரெண்டு இருக்கு, இன்ஸ்ட்ரிஞ்சிக் செமிகண்டக்டர், எக்ஸ்சேஞ்ச் செமிகண்டக்டர் பார்த்தோம். அப்ப இன்ஸ்ட்ரிஞ்ச் வந்து பியூர் ஸ்டேட் உள்ளது. அதே இது எக்ஸ்சேஞ்ச்னா அதுல வந்து ஒரு இம்பியூரிட்டின்னு ஆட் பண்ணுவாங்க. அதுல வந்து அது எதுக்குன்னா கண்டக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த ப்ராசஸ் வந்து டோப்பிங் சொல்றாங்க. இந்த டோப்பிங் ப்ராசஸ் நடந்துச்சு இல்லையா, இதுதான் இந்த இதுல நடக்கிறது தான் எக்ஸ்சேஞ்ச் செமிகண்டக்டர் சொல்றோம். ஓகே, இந்த டோப்பிங்கோட எக்ஸாம்பிள் நீங்க பார்க்கும்போது நமக்கு அதோட டோப்பிங்கோட எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்திருந்தோம், ஆர்கானிக் காலியம் பார்த்தோம். ஓகேவா, அடுத்தது செமிகண்டக்டர் நீங்க பார்க்கும்போது என் டைப் பார்த்தோம், பி டைப் பார்த்தோம். என் டைப் நீங்க பார்க்கும்போது மேஜரா சார்ஜ் கேரியர் வந்து எலக்ட்ரான்ல நடந்துச்சு, எலக்ட்ரான் நடக்குது, அதோட இது எக்ஸாம்பிள் ஆர்கானிக் ஆன்டிமனி பாஸ்பரஸ் நம்ம பார்த்தோம். பி டைப்ல நீங்க பார்க்கும்போது மேஜரா வந்து ஹோல்ஸ்ல இருந்துச்சு, அதுக்கான மெயினானது பார்த்தீங்கன்னா போரான், காலியம், இண்டியம் இது நடந்துச்சு. ஓகேவா, செமிகண்டக்டர்ல அதிகமாக சோலார்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது வந்து சிலிக்கான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஐசி சிப் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க, எலக்ட்ரிக் சர்க்யூட்ல யூஸ் பண்றாங்க, அது வந்து செமிகண்டக்டரா யூஸ் பண்றாங்க. இதை இன்வென்ஷன் பண்ண வந்து ஜோக் கில்பே தான் இன்வென்ஷன் பண்ணாரு. ஓகேவா, இந்த ஐசி சிப் உருவாக்கக்கூடிய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஜெர்மானியம் அண்ட் சிலிக்கான். ஓகேவா, இது வந்து ஒரு சின்னது தான், இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இந்த நெக்ஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இதுதான் நம்ம ஷேர் பண்ண நினைச்சிருந்தது. இது சின்ன வீடியோன்னு தெரியும், பட் இருந்தாலும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு முக்கியமா தேவையான பாயிண்ட்ஸ். ஓகேவா, மறந்துடாதீங்க. ஓகே, இன்னும் ஆல்மோஸ்ட் நமக்கு 1 or 2 or 3 வீடியோஸ்ல ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடும் நம்மளோடது. நீங்க அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு டாபிக் வச்சு நம்ம ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி எல்லாம் பார்க்கலாம். ஓகே, இது வந்து புதுசா வந்திருக்கவங்க நம்மளுடைய சேனலோடையது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான் அறிமுகப்படுத்துறோம். இது ZEROTOHEROன்றது ஹோம் பேஜ்ல இருக்கும். இது வந்து நீ சப்ஸ்கிரைப் பண்ணா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பிளேலிஸ்ட்ல நீங்க செக் பண்ணி பாருங்க, இதுல ஒவ்வொன்றும் தனித்தனியா இருக்கும். மேக்ஸ், ரீசனிங், ஜிஎஸ், ஜிகே எல்லாமே தனித்தனியா இருக்கும், நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது பிடிச்சிருச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இதில் நீங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டும், இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் சைடில் இருக்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இதை மறந்துடாதீங்க. இந்த டெலிகிராம் சேனல் நீங்க ஃபாலோ பண்ணணும்னா மறக்காம இந்த இதில் ZEROTOHEROல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் PDF எல்லாமே டவுன்லோட் அப்லோட் பண்ணிவிடும், நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிற முடியும், மெட்டீரியல்ஸ் எல்லாம் இதில் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல ஏதாவது டவுட், சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா, இதுவரை இந்த வீடியோ பார்த்ததுக்கும் கேட்டிருந்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு வீடியோவில். வாழ்க வளமுடன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுரேஷ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.